வழங்குபவர் ஆச்சி மசாலா. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நான் படிச்சிருந்தா அவருக்கு ஏதாவது வேலைக்கு போய் உதவியா இருந்திருப்பேன். அதான் சிரமப்படாம அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சா அவர் நல்லா சாப்பிடுவாரு. அது மட்டும் இல்ல மாமி, எனக்கு அவர் நல்லா சாப்பிட்றத பாக்குறது ரொம்ப பிடிக்கும். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் உழைக்கிறதுக்கு ரெடிண்ணே. அது நாள் பூரா இருந்தாலும் சரிண்ணே. என் பானு நான் நல்லா பார்த்துக்கணுண்ணே. சக்தி பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு. சக்தியை பார்க்கும்போது என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரியே இருக்கு. சரியா, நான் போயிட்டு வரேன். சரி. என்னாச்சு சைரா? ஒன்றும் இல்லை. காய்ச்சல் அடிக்குதா? இல்லப்பா, வயிறு வலிக்குது. சரி, நான் வேலைக்கு போகல, உன் கூடயே இருக்கேன். ஏய், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். மாசம் மாசம் வர்றது தானே. தாங்க மாட்டியே. இல்லை, நீ கிளம்பு. மெடிக்கல் ஷாப்ல பேடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறியா? சரி, இங்கே இரு, வாங்கிட்டு வரேன். ஏய், பார்த்து பத்ரம். சரி. டேய் டேய் டேய், ஏன் இவ்வளவு பதட்டமா போற? உடம்பு சரியில்லை மாமி, நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன். பானுக்கு உடம்பு சரியில்லையா? ஏ சக்தி, எங்கடா ஓடுற? பானுக்கு உடம்பு சரியில்லை மாமா. என்னது, பானுக்கு உடம்பு சரியில்லையா? ஹலோ 108. பானு, பானு, என்னம்மா ஆச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லை மாமி. சக்தி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனா? பீரியட்ஸ் பெயின் தான் மாமி. அடப்பாவி, அதுக்கு அவ்வளவு பதட்டமா ஓடி போறான். நான் என்னமோ ஏதோன்னு பயந்து ஓடி வரேன். என்னது, பானுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? தூக்கு தூக்கு காய், தூக்கு. என்ன பண்றீங்க? என்ன ஒண்ணு இல்லங்க. என்ன ஒண்ணு இல்லங்கற? சக்தி தலைதறிக்கு ஓடிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா பானுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் ஓடுறான். நீ ஒண்ணு இல்லன்னு கேஷுவலா சொல்ற? ஐயோ, அவன் ஒரு அரை வேக்காடு, நீங்க ஒரு முக்கா வேக்காடு. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். நீ பாத்துக்கறியா? என்னம்மா சொல்ற நீ? நான் வேற ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டேன், அது வேற வந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? அதுல ஏறி நீங்களே போங்க. என்னது, நான் போகவா? நீ படுத்துக்கோமா. நல்ல மனுஷன் இவரு. பானு, இந்தா. என்ன மாமி இது? இது கை வைத்திய மருந்து. இத குடிச்சா வயிறு வலி உடனே சரியாயிடும். குடி. ஏன் பானு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? அது ஒரு 6 மாசம் இருக்கும் மாமி. ஓ, எப்ப குழந்தை பெத்துக்கிற ஐடியா? அவசரப்பட வேணாம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும் மாமி, அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு. குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கற வரம். குழந்தை இல்லாம எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? குழந்தைய கொடுக்கற கடவுள் அதை வளர்க்கறதுக்கு வழியையும் கொடுப்பாரு. இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது பானு. சக்தி வந்தான்னா அவங்கிட்டையும் சொல்லு. சீக்கிரமா நல்லபடியா குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்க, சரியா? சரி மாமி. ஏய், இங்க வா மாமா. ஏய், ஆபாயில. ஆப்பாயில? ஆமாண்டா, அரை வேக்காடு. என்ன மாமா திட்டுறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு பொண்டாட்டி என்னைய முக்கா வேக்காடு திட்டா, நான் உன்னை அரை வேக்காடு திட்டினா என்னவா? பானுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஓடி போயிட்டேன். நான் வேற பயந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டேன். அவன் வேற வந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வரல மாமா, நீங்க வேணா போங்க, எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? என்னடா இது, அவளும் என்ன ஆம்புலன்ஸ்ல போக சொல்றான், இவன் என்ன ஆம்புலன்ஸ்ல போக சொல்றான். ஒரு சமூக சேவை செஞ்சதுக்கு என்னடா இது தண்டனை? டே அரவேக்காடு, சாதாரண வயிற்று வலி தானேடா, அதுக்கேண்டா ஊருக்கே சொல்லிட்டு போற? நான் யார்ட்டையும் சொல்ல மாமி, மாமாட்ட மட்டும் தான் சொன்னேன். மாமா கிட்ட தானே? அவர்கிட்ட சொல்றது ஒண்ணு, FBல லைவ் போடுறது ஒண்ணு. எல்லாம் பானு கிட்ட சொல்லியிருக்கேன். கேட்டு அதுபடி நடந்துக்கோ. அரவேக்காடு. அரவேக்காடா?
மாமி என்ன சொல்லிட்டு போகிறாங்க? ரொம்ப முக்கியம். ஒரு பேட் வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்கு இவ்வளோ பெரிய கலவரமா? அதை விடு, மாமி என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, அடுத்த மாசத்துல இருந்து இது வாங்க வேண்டாம். அச்சோ, வேற பிராண்ட் வாங்கணுமா? ஆஃப் பாயில் தின்னு ஆஃப் பாயில் மாதிரி ஆயிட்டுடா. ஆஃப் பாயில் என்ன ஆளுக்கு நம்மளை ஆஃப் பாயில் திட்டிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணேன்? ரெடி அடி. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். சேம் ஹோட்டல் சேம் ஃபுட் டிஃப்ரெண்ட் ஆப்பில் ஆர்டர் பண்ண போகிறோம். இதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு 2000 rupees கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். டெலிவரி பர்சனும் ஆன் த வே வந்துட்டுருக்காங்க. ஸோ யார் அந்த லக்கி பர்சன் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரியே 2 டெலிவரி பர்சனுமே பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. பக்கத்தில் வந்துட்டாரு, வாங்க பார்க்கலாம். ஷானுவா? ஆமாம். எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்க? நான் ஒரு ஃபுட் வ்ளாகர் சார். நாங்கள் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் அந்த லக்கி வின்னர். தேங்க்யூ. என்னோட ஃபாலோவர்ஸ்க்குலாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். வணக்கம். ஷானு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன பேர் சொன்னீங்க? ஷானு விலாக்ஸ். ஷானு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவர் தான் அந்த லக்கி வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். சரி வரேன் மேம். பாய். மேடம், ஷானுவா? மேம் உங்கள் டெலிவரி. மேம் இது அவர்கிட்டே கொடுத்துருங்க மேம். என்னை விட அவருக்கு தான் அது யூஸ் ஆகும். சரிங்க. வரேன் மேம். So sweet. நாய் சார். ஹலோ சார். ஹலோ. லொகேஷன் வந்துட்டேன் சார். அப்படியா? உள்ள வாங்க தம்பி. நாய் இருக்கு சார் உள்ள. அது ஒன்றும் பண்ணாது தம்பி, நீங்க உள்ள வாங்க, பயப்படாம உள்ள வாங்க. சார் நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? ரொம்ப பயப்படுற. சரி கொஞ்சம் நில்லு, நானே வர்றேன். சரி வாங்க சார். சார் இருந்தாங்க சார். சரிப்பா. சைரா, இங்க பாத்தியா எவ்வளோ இருக்குன்னு? என்ன சக்தி இவ்வளோ காசு? இந்தா, இன்னைக்கு மொத்தம் 30 ஆர்டர் எடுத்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட் டிலே பண்ணிட்டாங்க, இல்லைன்னா இந்த 2 ஆர்டர் சேர்த்து எடுத்துருக்கேன். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஹலோ. சார் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். நானும் லொக்கேஷன் தான் இருக்கேன். நீ எங்கேயா இருக்க? சார் இங்கே ஒரு டாஸ்மாக் தான் சார் இருக்கு. யோ இங்கே பாரியா? யோ இங்கே திரும்பி பாரியா? நான் தான் இரு வரேன். சார் பார்த்து சார். சார்
சார் ஓடிபி மட்டும் சொல்லுங்கள் சார். எது? ஓடிபி ஓடிபி. ஓபிடியா சார் ஓடிபி சார் ஓடிபி. இந்த அது நீ பிடிச்சிக்கோங்க சார். எவ்வளோ போதையாக இருந்தாலும் கரெக்டாக புக் பண்ண பார்த்தியா? அதுதான்டா நான் போகலாமா? போகலாம் சார், உட்காருங்க சார். சார் 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 பார்த்து சார் பார்த்து சார். நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்னா மெதுவாக போ பாப்பா. ஓகே சார். சார் கிட்டேயும் பிடிச்சிக்கோங்க சார். சார் கிட்டேயும் பிடிச்சிக்கோங்க சார். ஆமாம் அது சார் 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 கூசுது சார். என்ன அதுக்குள்ளே வீடு வந்துருச்சா? யோ சும்மாரியா என்ன குச்சிக்கிறியானே நீ? நான் தான் குச்சிருக்கேன். வண்டி எந்த ஆட்டம் ஆட்டுற? வண்டி நகரவே இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆட்டுற? ஆடாமரு போலாமா? யோ ஆடாமரியா? தாய் குலமே தாய் குலமே வாழ்க்கையே போச்சு நண்பா. ஹே, என்ன சீக்கிரம் வந்துட்ட? ஆர்டர் எதுவும் பெருசாக வரல, அதான் கொண்டாந்து வீட்டில் நின்று போகலான்னு வந்தேன். சரி, நீ உட்காரு, நான் மேலே போய் துணிக்காய போட்டுட்டு உனக்கு டீ போட்டு தரேன். என்ன ஆர்டர் எதுவும் பெருசாக வரல, வந்ததும் ஒரு ஆர்டர், அதுவும் குடிகார ஆர்டர். அவா இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு? காலிலிருந்து ஒரு ஆர்டரும் வரலையே. தூங்கட்டும். ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்கு. யார் ஆஃப் பண்ணா? நான் தான் ஆஃப் பண்ணேன். எதுக்கு ஆஃப் பண்ண? சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணேன். ஏய் அறிவில்ல, எது எதில் விளையாடணும்னு ஒரு விவஸ்தே இல்லையா? ஸோ எத்தனை ஆர்டர் வந்துச்சோ. இனிமே நான் கேட்காம என் ஃபோன் தொடர ஆள் வச்சுக்காத, தள்ளு. அதெல்லாம் கோபப்பட்டுமே நம்ம மேலே காமிச்சிட்டோம். பாவம் லூசுடா. சைரா, என்னை மன்னிச்சிடுறா.
சைரா சாரிடா, என்னை மன்னிச்சிடுறா, அழாதடா, சாரிடா, என்னை பாரேன். சைரா இங்க பாரேன், புரிஞ்சுக்கோ, நான் உனக்காக தானடா ஓடுறேன். நான் கேட்டனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு. உனக்காக தான் ஓடுறேன். நீ ஓடிக்கிட்டே தான்டா இருக்க. என் கூட எங்க இருக்க? காலையில போனா நைட்டு தான் வர, வந்தோடனே டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கிடுற. என் கூட மனசுட்டு கொஞ்சம் அது மாதிரி பேசுறியா? காசு மட்டும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துடாது சக்தி. நீ என் கூட அன்பா பேசுற 1 மணி நேரம் நீ சம்பாரிச்சு கொடுக்குற 1 கோடி ரூபாய் விட பெருசு. இவ்ளோ காலத்துல நீ என்னைக்காவது ஒரு நாள் என் மேல கோவப்பட்டிருக்கியா? இப்போ இல்ல, 40 வருஷம் கழிச்சு கூட சொல்லணும். எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டே வந்தது இல்லைன்னு, என்ன அவர் திட்டினதே இல்லைன்னு. ஆனா இந்த காசு நமக்குள்ள சண்டே வர வச்சிருச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிரு சைரா, என்ன மன்னிச்சிரு சைரா. சைரா இனிமேல் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா சைரா? சரியா? இங்க பாரு சைரா, என் உலகமே நீ தானடா. பானு, இங்கே நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஓகே மாமி, இங்க எல்லாம் வாங்கிக்கலாமா மாமி? எல்லாமே கிடைக்கும். வேற எங்கே போக தேவையில்லையா மாமி? வேற எங்கேயும் போக தேவையில்லை, இங்கே எல்லாம் கிடைக்கும். ஓகே நீ வா. பானு, தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்ட மாமி, போலாம். என்னடி பிரியாணி மசாலாலாம் வாங்குற? மாமி இது வெஜிடபிள் பிரியாணி மாமி. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அப்படியா? தம்பி, எனக்கு 2 பிரியாணி மசாலா போட்டுரு ஆச்சில. அப்படியே 2 சாம்பிராணி பாக்கெட். சரிங்கக்கா. சாம்பிராணியா? எப்படி போறாங்க? ஐயோ, என்னது மாமி? ஐயோ, கீழே விழுந்துட்டான். தம்பி, அடி எதுவும் பட்டுருச்சா? இல்ல. பானு, தண்ணியை கொடு. இந்த தண்ணி குடிங்க. அவ்வளவு வேகமா நீ போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி நடக்கும்னு. ஏன் இவ்வளவு வேகமா போற? ஏப்பா, பார்த்து பொறுமையாக வண்டி ஓட்டக்கூடாதா? இவ்வளோ வேகமாக வர ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் எடுத்தால் தானே கொஞ்சமாவது கையில் காசு நிற்கும். ஏன்பா, நீ செத்து போன உன் குடும்பத்தை கம்பெனிக்காரன் நான் பார்க்க போகிறான்? இல்லைண்ணே, எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து மெதுவா போப்பா. பானு, வா போலாம். வா. சப்பா, என்ன வெயில். ஏ பானு, என்ன யோசிச்சுக்கிட்டே வர? மதியம் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன், சரியா? என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? என்னாச்சு காயோ? இல்லங்க, நானும் பானுவும் மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, பெரிய அடியா? இல்ல, சின்ன அடிதான். ஆனா அத பார்த்ததுல இருந்து பானு ரொம்ப பயந்து போயிட்டா, அப்செட்டா இருக்கா. நான் மேல போய் அவளை பார்த்துட்டு வந்துட்டேன். சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. பானு,
பானு வழங்குபவர் ஆச்சி மசாலா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.